ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சி டிரைவ் ஃபுல்லாக இருக்கா? அண்ட் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெம்பரரி ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணாலும் 200-300 MB தான் கிளியர் ஆகுதா? அண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக சி டிரைவுடைய ஸ்பேஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? டோன்ட் வரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பெஸ்ட் 4 ஸ்டெப்ஸை தான் கட்ட போகிறோம். சி டிரைவில் இருக்கிற அன்வான்ட் ஃபைல்ஸை கிளியர் பண்ண நிறைய வேஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் பெஸ்ட் 4 ஸ்டெப்ஸை மட்டும் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபாலோ பண்ணுறதால மேக்ஸிமம் ஆஃப் த அன்வான்ட் ஃபைல்ஸ் ரிமூவ் ஆகி உங்கள் சி டிரைவுடைய மேக்ஸிமம் ஃப்ரீ ஸ்டோரேஜை ஆப்டிமைஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற அட்வான்ஸ்ட் அண்ட் பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சி டிரைவுடைய ஸ்பேஸை ஈஸியாக ஃப்ரீ பண்ணுங்கள். அண்ட் சி டிரைவ் ஃபுல்லாகிறதால என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும்னா, ஸோ உங்களுடைய சி டிரைவ் ரெட் கலரில் வார்னிங் காட்டும். சி டிரைவில் ஸ்பேஸ் இல்லாததால் எந்த சாஃப்ட்வேரையுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவே லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் பவர் சிஎஃப்ஜி ஸ்பேஸ் -h-off கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் என்னபிளாக இருக்கிற ஹைபர்நெட் மோடு ஆஃப் ஆகும். ஸோ ஹைபர்நெட் மோடு ஆஃப் ஆகிறதால உங்கள் கம்ப்யூட்டரில் மினிமம் 2 to 3 GB ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது டிஸ்க் கிளீனப் ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய யூஸர் டிஸ்க் கிளீனப்பை யூஸ் பண்ணுறீங்க. பட் எல்லாருமே ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 90% யூசர்ஸ் டிஸ்க் கிளீனப்பை சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஓகே கொடுத்து ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்க்ரீனில் ஓகே கொடுத்து டெலிட் பண்ணுறதால ஜஸ்ட் பேசிக் அன்வான்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் டெலிட் ஆகும். பட் ஆக்சுவலாக ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னா, க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி திரும்பவும் டிஸ்க் கிளீனப்பை ரன் பண்ணி ஃபைல்ஸை டெலிட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதால விண்டோஸ் அப்டேட்டுடைய கேட்ச் ஃபைல்ஸ் அண்ட் அதர் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணணும். ஏன்னா விண்டோஸ் அப்டேட் ஆகும்போது கிரியேட் ஆகிற கேட்ச் ஃபைல்ஸ் எப்போயுமே ஜிபியில் இருக்கும். ஸோ க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்க் கிளீனப்பை ரன் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை க்ளீன் பண்ணுங்கள். இப்போது ஆஸ் இட் இஸ் டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே டெம்பரரி ஃபைல்ஸை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீன் பாப்அப் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கிப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது டெம்ப் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே விண்டோஸ் சிஸ்டமில் டெம்ப் ஃபைல்ஸ் அண்ட் டெம்ப் ஃபைல்ஸ்னு 2 டெம்ப் ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த 2 ஃபைல்ஸையுமே சிஸ்டம்லேருந்து டிலீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சி டிரைவில் மேக்ஸிமம் ஆஃப் த டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் அன்வான்ட் ஃபைல்ஸ் டிலீட் ஆகிடும். பட் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகலைன்னா டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கிற பர்சனல் ஃபைல்ஸை காப்பி பண்ணி அது அதர் டிரைவில் வைங்க. ஏன்னா டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் எல்லாமே சி டிரைவில் இருக்கிற ஸ்பேஸை கன்சிடர் பண்ணுறதால சி டிரைவ் ஃபுல்லாக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபாலோ பண்ணி சி டிரைவுடைய ஸ்பேஸை மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சிஸ்டம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.